ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட் ஆஃப் தமிழ் பழமொழிகளை பார்க்க போகிறோம். என்னன்னா, இது எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு ஸ்கூல் பையன் வந்து ஆனால் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குண்ணா அப்படின்னு கேட்டான். என்னடான்னு கேட்டேன். அம்மா அப்பா திட்டும் போதோ இல்லை ரிலேஷன்ஸ்லாம் என்ன என்கிட்ட சொல்லும் போதும் பழமொழியை வேற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் சொல்லி கொடுக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எது நான் கரெக்டு, எது எப்படின்றது ஒரு 4-5 பழமொழியை கேட்டான். நானும் அந்த மாதிரி ஸ்கூலில் படித்து தான் வந்தேன். எனக்கு அப்போ அந்த கேள்வி கேட்குற இதெல்லாம் இல்லை. ஸோ என்னடா அந்த பழமொழி அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டப்போ ஒரு 4 பழமொழியை சொன்னான் அவன். சரி, எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல. சரி, இதை தேடி கண்டுபிடிப்போம், அந்த பையனுக்கான கரெக்டான ஆன்சரை கொடுப்போம்னு தேடி கண்டுபிடிச்சதில் ஒரு 4 பழமொழிக்கு எக்ஸாக்ட் மீனிங்கும் எப்படி அது மருவி, அதாவது சேஞ்ச் ஆகி ஒரு காலப்போக்கில் நம்ம எப்படி தப்பாக யூஸ் பண்ணுறோன்றது தெரிய வந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்றது தான். நான் கலோக்கியெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம நேச்சுரலாக பேசுகிற லாங்குவேஜில் எழுதியிருக்கேன். அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இந்த லவ்வர்ஸ்லாம் இல்லை அம்மா அப்பாவோ சேர்ந்துக்கிட்டு எதையோ மறைச்சிக்கிட்டு நிறைய பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1000 பேர்கிட்ட போய் ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அதுதான் கரெக்டு. ஸோ 1000 பேர் கிட்ட போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணுன்றது தான் ஒரு கரெக்டான ஒரு அர்த்தம். அது மருவி போய் மாறி வந்திருக்கு. ஸோ அடுத்த பழமொழி பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். இந்த டாக்டர் படிக்கிறாங்களோ இல்லை டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, 1000 பேரை கொன்றவன், 1000 பேரை கொன்னாதான் நீ வைத்தியம், அரை வைத்தியம். அதுவும் அப்போ முழு வைத்தியம் ஆகணும்னா அவன் எவ்வளோ பண்ணோன்ற பாருங்க. ஸோ இதோட ஆக்சுவல் அர்த்தம், அதாவது ஆக்சுவல் பழமொழி என்னன்னா, 1000 வேர், அதாவது ரூட், மரத்தோட வேறு. 1000 வேரை கொன்றவன், அதாவது இருக்கிறது 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன். அப்படி இருக்கிறது மருவி போய் எப்படி வந்திருக்கு பாருங்க, 1000 பேரை கொன்னவன் அரை வைத்தியனா. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அடுத்தது, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சூப்பரானது. என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அப்பாலேருந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் குழந்தைங்களை திட்டும்போது நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், 2வது தடவை இதே தப்பை நீ பண்ணக்கூடாது, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒரு சில பேர் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள இன்டைரக்டாக குத்தி காட்டினால நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லி காமிச்சிடுறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதாவது பழைய காலத்தில் மார்க்கெட்டில் மாடு வாங்க போகும்போது, ஆர் இந்த சந்தைன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல மாடை வாங்க போகும்போது மாடு வலுவானதாக பார்த்து வாங்கணும், கரெக்டா? ஸோ அந்த வலுவான மாடை பார்த்து வாங்கணும்னா அதோட ஒரே ஒரு காலில் ஃபுட் பிரிண்ட், அதாவது சுவடுன்னா ஃபுட் பிரிண்ட்டு, அந்த ஒரு கால் வச்சுட்டு அந்த அடி எவ்வளோ ஆழமாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கோ அதுதான் ஒரு சூடு. ஸோ அதை பார்த்தே மாடு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்றது தெரிய வந்துடும். ஸோ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இங்கே மாறி போய் பாருங்கள், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஸோ இதையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், பல விதத்தில் பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை பிடிப்பான், அவர் அப்பனுக்கு வாழ்ந்து வந்தாலும் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக ஒரு 4-5 பேர்கிட்ட நான் மீனிங் கேட்டேன். மீனிங் கேட்டப்போ என்ன தெரிய வந்ததுன்னா, அதாவது ஒரு ஏழையான ஒரு ஆள், இப்போ சப்போஸ் நான் ஏழையாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு நாள் பணக்காரன் ஆனேன்னா வெளியில் மழை பெஞ்சாலும் நான் நடுராத்திரி வீட்டில் கொடை பிடிச்சிட்டு இருப்பேனா. ஸோ செல்வம் நிறைய பெருகி போச்சுன்னா, அளவுக்கு அதிகமாக பெருகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாத கண்டபடி பண்ணுவோன்றது இது ஆக்சுவல், இப்படி மீனிங் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் மீனிங் எனக்கு நான் இதுவரைக்கும் தேடினதில் கண்டுபிடிச்சது என்னென்னா, என்னோடய தமிழ் டீச்சர்ஸ் கிட்டலாம் கேட்டு அப்படி இப்படின்னு கூகுளில் இன்டர்நெட்டில் தேடி பார்த்ததுல எனக்கு சரியாக மீனிங் கிடைக்கல. பல வெப்சைட்லேயும் அது தப்பாக தான் எழுதியிருக்காங்க. ஆக்சுவல் மீனிங் என்னன்றதை பாருங்களேன், நீங்களும் தேடி பாருங்கள், தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் போடுங்க, திருத்திக்கலாம். என்னன்னா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடை கொடுப்பான். அதாவது இது அர்ப்பனுக்கு கிடையாது, அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடை கொடுப்பான். அதாவது வள்ளல், நம்ம அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தாலும் வள்ளல் நடுராத்திரியும் கொடை கொடுப்பானா. கொடைனா வாரி வழங்குறது, பொருளோ பொண்ணோ, அது அந்த காலத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம், அதுக்கு மீனிங் வேறு, டெஃபினிஷன் வேறு எல்லாரும் மாற்றி மாற்றி கொடுக்குறோம்.
ஸோ இது நாளும் இந்த பையனுக்கு சொன்ன உடனே அந்த பையன் கொஞ்சம் சந்தோஷமானா. இன்ஃபேக்ட் அவனை விட நான் சந்தோஷமானேன். ஏன்னா அந்த வயசில் எனக்கு தெரியாது, இந்த வயசில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதை சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது தெரிஞ்சதுன்னா டூ ஷேர், கமெண்ட்ஸ் எழுதுங்க இந்த வீடியோஸ்க்கு. தேங்க்யூ.